நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கடைசியாக எப்போது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1931 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருடம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறப்பவே வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ நாட்டில் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஆப்ஷன் பி 2011 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுத்தாங்க. சரிங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எடுப்பாங்க. ஸோ கேப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்ததுனால வந்து அது வந்து எடுக்கலை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த ஆண்டு வரை தந்தை பெரியார் ஈவே ராமசாமி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1939. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காமராஜர் துறைமுகம் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா காமராஜர் துறைமுகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எண்ணூர் துறைமுகம் சென்னை பக்கத்தில் இருக்குது. சென்னை பக்கத்தில் இருக்க இந்த எண்ணூர் துறைமுகத்துக்கு தான் பார்த்திங்கன்னா காமராஜர் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவில் மின்னணு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் மின்னணு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 41.23%. அடுத்து பாருங்கள், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2018 தான் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு வந்து நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் வாகன ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 19%. அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். Thank you.